திருப்பூர்ல வந்து இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இவங்க தான் நடத்துனாங்க. அன்னைக்கு கொடுமுடியிலையும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. அதனால இவங்களுக்கு வந்துட்டு உடனே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறத இப்போ திருச்சியில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாப்பாவுக்காக முடியாந்தேன். நிறைய பேர் வந்து திருச்சியில் நடிச்சுட்டு இருக்காங்க. யாரும் விருப்பம் இருந்தால் ஷூட்டிங்கு வரலாம். சம்பளம் முன்ன பின்ன தான் வரும். இல்லை அது நீங்கள் பசங்களை பேசிக்கோங்க. ஏன்னா அவங்க வழி காட்டுவாங்க. அது வந்து நீங்கள் உங்களை எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டி மாலை வச்சு வாழ்த்தி விட்டுருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் சினிமாவில் இருக்கேன். நடிகர் சங்கத்துல ஏஜெண்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 படத்தில் நடிச்சிருக்கேன். மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்தையும் நடிச்சிருக்கேன். சீரியல்லையும் ஒரு 4 சீரியல் பண்ணேன். பாப்பா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை வருஷம்? 4வது வருஷம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் நடத்துகிறாங்க. அவங்க வந்து வருமானத்துக்காக நடத்துகிறாங்க. நிறைய பேர் வருமானத்துக்காகவே அது குழப்பா பண்ணுறாங்க. இவங்க வந்து நிறையா திட்டங்கள் நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறையா திருப்பூர்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூப்பிட்டோன்னே நான் வந்து இன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து காட்டூரில் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் உடனே கிளம்பி வந்தேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்திருக்காரு தம்பி கொஞ்சம். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. பலமான பஞ்சாயத்து யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ஒரு காலத்தில் கிராமத்து நாயகன்னு ஒரு பையனை உருவாக்கி கிராமத்தில் உங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா சினிமா கிராமம். பலமானேரி கலையரசன்னா இவங்க தெரியாதவங்களே கிடையாது. யாரோ ஆல்பம் சாங்கு இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க எல்லா செட்டப்பும் வச்சுருக்காரு. மியூசிக் மூலமாக எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. இந்த அன்புக்கு வந்த அத்தனை நல்லவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கோங்க. பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமே ஏற்பாடு பண்ணிட்டு எப்படி நடத்துறது என்ன எதுனாங்க என்னோட சூழ்நிலை காரணமாக எதுவுமே பண்ண முடியல. வரும் காலங்களில் நிறையா பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் வீட்டில் இன்ஸ்டாகிராம் பண்ணுறோம், டிக்டாக் பண்ணணும், திட்டுறாங்க அப்படின்லாம் கவலைப்படாங்க. என் பொட்டாட்டி என்னை டெய்லி திட்டம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை கூட ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் டிக்டாக்ல கொய்த்துல போய் அவார்டு வாங்கினேன். அதாவது என்னோட ஓன் முயற்சியால டிக்டாக்ல நான் தான் நம்பர் 1 இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. டிக்டாக்ல ரொம்ப கேவலமா ஊத்தி முடிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல நல்லா பண்ணுங்க, உங்க திறமையை காட்டுங்க. சினிமாவில் நடிக்க யாருக்கும் வாய்ப்பு வேணும்னா என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வாய்ப்பு வாங்கி தரேன். இங்க வந்து இருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் உணவு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேசணும், நிறைய பேர் வந்தாலும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.